ஜாய்ஸ் டிவியின் 2020 இன்றைய தலைப்பு செய்திகள். விஜயின் மாஸ்டர் பிளான். உதயநிதி ஸ்டாலினின் ஆதரவு வட்டத்தை குறிவைக்கிறதா தாவேக தலைமை? வேலூர் இப்ராஹிம் காட்டம். அண்ணாமலையின் கொள்கை புரியாமல் பின்பற்றும் ஆட்டு மந்தைகள் அதிரடி விமர்சனம். அமைச்சரவையில் கம்யூனிஸ்டுகள் ஏன் இல்லை? கூட்டணி தர்மம் குறித்து சிபிஎம் சிபிஐ மாநில செயலாளர்களின் விளக்கம். கனிமொழியின் ஆவேச கேள்வி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்னவாகிறது? சிறுமி படுகொலை விவகாரத்தில் கண்டனம். சேகர்பாபு மீது நடவடிக்கை எடுப்பதில் தலைமை தயக்கம் காட்டுவது ஏன்? 61 நாள் தடைக்காலம் முடிவு. காசிமேட்டில் மீண்டும் மீன்வேட்டை தீவிரம். தமாகவில் அடுத்தடுத்த அதிரடி. கட்சியிலிருந்து விலகினார் யுவராஜா. தாவேகவில் இணைய வாய்ப்பா? எச்சரிக்கை மக்களே, 100% எத்தனால் எரிபொருள் பயன்பாட்டில் நிபுணர்கள் சொல்லும் அதிர்ச்சி தகவல். தாவேக கூட்டணி ரகசியம். அதை ஒரு குழந்தையாகவே பார்க்கிறோம். துரை வைகோவின் சூசகமான பதில். அதிமுகவில் மீண்டும் அதிகார போர். டிடிவி தினகரன் அமித்ஷா இடையேயான டீலால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி. நீதிபதி GR சுவாமிநாதன் கருத்து. செல்போன்களால் மாநிலமே மாறுகிறது. வைரலாகும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் பேச்சு. அம்பத்தூரில் பரபரப்பு. திமுக பொதுக்கூட்டத்தில் திடீர் மின்வெட்டு. தொண்டர்கள் போராட்டத்தால் தள்ளுமுள்ளு. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவும் மூவரணி. எடப்பாடி பழனிசாமியை அதிர வைத்த தகவல். திமுக மாஜி அமைச்சர்களுக்கு செக். டெண்டர் முறைகேடு ஆய்வுக்கு ரகசிய டீம்களை களமிறக்கிய தாவேக அரசு. காங்கிரஸில் உட்கட்சி பூசல். தேர்தல் நிதி விவகாரத்தில் ராகுல் காந்திக்கு சென்ற புகார். தீவிரமடையும் விசாரணை. சர்ச்சையில் ராகவா லாரன்ஸ். பேச்சால் எழுந்த கண்டனம். என்ன விளக்கம் அளித்தார் ராகவா லாரன்ஸ்? நீதிமன்றத்தில் முக்கிய வழக்கு. முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து மனு விசாரணை இன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தொடக்கம். செங்கோட்டையனின் அதிரடி கணிப்பு. அதிமுக மூழ்கும் கப்பல். இன்னும் பல எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணைவார்கள். ஆதவ் அர்ஜுனாவின் பதிலடி. அதிமுக கப்பலை விஜய் மூழ்க விட மாட்டார். தொண்டர்கள் மத்தியில் முழக்கம். மரகதம் குமரவேல் சவால். 50 கோடி ரூபாய் வாங்கினேன் என நிரூபியுங்கள். தைரியம் இருந்தால் ரைடு விடுங்கள். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.